ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒருத்தங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயோ இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்லேயோ பார்த்தீங்கன்னா நல்ல எஃபோர்ட் போட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம்ப்ட் கொடுத்தும் நமக்கு இன்னும் ஜாபே கிடச்சிருக்காது. ஸோ நாம் நல்லா படிப்போம், 12 மணி நேரத்துக்கு மேலே படிப்போம், ஒரு அகாடமிக்கு போயோ இல்லை வீட்டில் உட்கார்ந்தோ ரெகுலராக டெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணியோ எழுதிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் நமக்கு ஜாப் கிடைக்காம இருக்கும். இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் லைஃபே டேமேஜ் ஆகிரும். ஸோ இதிலேருந்து நாம் எப்படி நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நாம் யார் சொல்லதையும் கேட்கக்கூடாது. நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டோம், இனியும் நான் படிக்க போகிறேன்னா ஃபுல் எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க வேலை இல்லை, வீட்டில் கஷ்டம் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா வேலைக்கு போங்க, வேலை பார்த்துட்டே படிங்க. இல்லை ஒரு 3 மாதம் வேலைக்கு போயிட்டு புக்ஸ்லாம் வாங்கிறதுக்கு காசு சேர்த்துட்டு மறுபடியும் படிக்குவாங்க விருப்பம் இருந்தால். அதை விட்டுட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிறத எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. இந்த வருஷமாக நான் ஃபுல் டைம் இறங்க போகிறேன் அப்படின்னா ஃபுல் எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராகுங்க. நீங்கள் 100% எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் 200% எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கணும். 12 மணி நேரம் படித்தும் கிடைக்கலையா, இன்னமும் எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சரி, நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாம் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த டைம் கண்டிப்பாக மொதல் நாள் கவுன்சிலிங்கோ இல்லை 2வது நாள் கவுன்சிலிங்கில் நம்ம ஜாப் வாங்க முடியும். நீங்கள் குரூப் 1 ஏம் பண்ணால் குரூப் 1 பாஸ் பண்ண முடியும், குரூப் 2 ஏம் பண்ணால் குரூப் 2 பாஸ் பண்ண முடியும், குரூப் 4 ஏம் பண்ணால் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிறத இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன தான் ஏதாவது ஒரு அகாடமிலே ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேயே ஜாயின் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ராவாக நீங்களும் எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் ரியாலிட்டி. யாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தரை மட்டுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் பாஸ் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒருத்தங்களை சொல்கிறத தாண்டி அவங்களும் ஓன் எஃபோர்ட் போடும்போது தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த எஃபோர்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல 6th to 12th வரை உள்ள எல்லா புக்கையும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, tntextbook.comல போய் எல்லா பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 6th to 12th வரை உள்ள புக்கில் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு, அப்புறம் 11th 12th ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அடுத்து பாலிட்டி, எக்கனாமி, அடுத்து சயின்ஸு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4ல் தமிழ் படிக்கிறதா இருந்தால் தமிழ் புக்கையும் எடுத்துக்கோங்க. 6th to 12th வரை தமிழ் புக்கையும் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தால் 6th to 12th வரை உள்ள எல்லாமே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 6th to 10th வரை உள்ள எல்லா புக்லேயுமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அது சிலபஸில் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எல்லா யூனிட்லேயுமே எழுதிருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஹிஸ்ட்ரியில் வேத காலம் அப்படிங்கிற ஒரு யூனிட் சிலபஸில் கொடுக்கவே இல்லை. குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்குறாங்க, குரூப் 4லையும் கேட்குறாங்க. எந்த மாதிரி கொஸ்டின்னா, போர்க்கடவுள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்க்கடவுள் இந்திரன். அது எங்கே இருக்குன்னா 6th standard ஹிஸ்ட்ரியில் வேத காலத்தில் இருக்குது. இந்த ஒரு லெசன் நம்ம படிக்காதனால 1 மார்க்கில் வேலை போனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 year 2 year அடுத்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஒரு லெசனை நமக்கு படிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 hours தான் ஆயிருக்கும். 6th standard உள்ள லெசனை படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ 6th to 10th வரை உள்ள எல்லா புக்லேயுமே பார்த்திங்கன்னா லைன் பை லைன் படிக்கணும். அதுவும் இல்லாமல் ஜாகிரஃபி பார்த்திங்கன்னா சிலபஸில் இந்தியன் ஜாகிரஃபி தானே இருக்குது. எதுக்காக 6th to 9th வரை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஜாகிரஃபியில் உள்ள ஏதாவது ஒரு லொக்கேஷனை எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 1 time வாசிச்சிங்கனாலே அதை ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டிங்கன்னா அதையும் முடிச்சிடலாம், இந்தியன் ஜாகிரஃபியும் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கூட நம்ம விடாமல் படித்தோம்னா அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம ஃப்யூச்சருக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 1 பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஆசை வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ படித்தது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 6th to 12th வரை உள்ள எல்லா லெசனில் உள்ள இண்டெக்ஸையும் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 6th ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா 12th standard ஹிஸ்ட்ரி வரை எழுதிருங்க. 12th standard ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் வால்யூம் வரை எழுதுனா போதும். அடுத்து ஜாகிரஃபி ஆரம்பிச்சிங்கன்னா 6th to 12th வரை எல்லாமே எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸும் 6th to 12th வரை உள்ள எல்லாமே எழுதிருங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இந்தியன் ஜாகிரஃபியும் இந்தியன் எக்கனாமியும் இல்லாத சப்ஜெக்டை அப்படியே வெட்டிருங்க. நீங்கள் எழுதிட்டு வெட்டுங்க. எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு கிடையாது, சிலபஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதை வந்து குரூப் 1 மெயின்ஸ் இப்போ டிசம்பரில் நடந்த எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க 15 மார்க்கில். ஸோ எங்கேருந்துலாம் கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். பாலிட்டி வந்து 6th to 12th வரை எழுதினீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாலிட்டி வந்து நமக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்தியன் பாலிட்டிக்கு மட்டும் லட்சுமிகாந்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் பாலிட்டி அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே படித்தா போதுமானது. அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜிக்கு வந்து சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான உள்ள சயின்ஸ் மட்டும் எழுதினா போதும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இண்டெக்ஸில் வந்து எங்கெல்லாம் என்விரான்மெண்ட்னு இருக்கோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிட்டியில் கூட என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு யூனிட் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு எழுதிருங்க. நான் என்ன சொன்னேன், யாரையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தோம்னா ஏதாவது ஒரு யூனிட் மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிருங்க. மொத்தம் எவ்வளோ யூனிட் இருக்கோ எழுதிருங்க. அதுக்கு பிறகு ஸ்டாண்டர்ட் அத்தரில் உள்ள எல்லா யூனிட்டையும் எழுதுங்க. இண்டெக்ஸில் உள்ள எல்லா யூனிட் நேமையும் எழுதுங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னென்ன யூனிட்லாம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கெலாம் டிக் போட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா பென்சிலை வச்சு கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி கட் பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த யூனிட்லாம் படிச்சிருக்கீங்க, எந்தெந்த யூனிட்லாம் படிக்கலை அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க, இனிமேல் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவுமே கிளியராக கிடச்சிருக்கும். நாம் எதெல்லாம் குறை வச்சுருக்கோம், இனிமேல் எதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது, எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு கிடச்சிரும். எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிவிஷன் பண்ணும்போதும் இந்த இண்டெக்ஸில் இந்த லெசன் ரிவிஷன் பண்ணிட்டேன்னு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு யூனிட் கூட பெண்டிங் விடாமல், ஒரு மார்க்கில் கூட நமக்கு கிடைக்காம போகிறது தடுக்கப்படும். நீங்கள் தான் கண்டிப்பாக டாப்பர் ஆவீங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா நான் சொல்கிற ஐடியா வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் டாப்பர் லெவலுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிலபஸை பார்க்காதீங்க, புக் வைஸாக படிங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுமே எல்லா லைனுமே படிங்க. ஒரு மார்க்கில் கூட நமக்கு ஜாப் போயிடுச்சு அப்படின்னு நாளைக்கு வந்து சொல்லவே கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு மார்க்கில் போயிடுச்சு அப்படி சொல்கிற ஆள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி நாம் யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு மார்க்கில் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தலை குனிகிற நிலைமையும் நமக்கு வேண்டாம். எத்தனை பேர் நம்ம வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலே சொல்லாமல் சோகத்தில் வந்து ராத்திரி தூங்காமல் இருந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாய்ஸாக இருந்தால் நீ எப்போ வேலைக்கு போகிற, உன் ஃபேமிலி என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேர்ள்ஸாக இருந்தால் நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாம் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிறது சொல்ல தான் செய்வாங்க, நான் படிக்கிறத படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருங்க. அதுலேயும் வேலைக்கு போனால் மட்டும் போதாது, ஸ்டேட் டாப்பர் ஆகி விஏஓ குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல போஸ்டிங்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்லாம் எடுங்க. அடுத்து ஒரு மிஸ்டேக் வந்து இதுவரைக்கும் நம்ம நடந்ததை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு அப்படி நடந்திருக்கலாம், இல்லை இப்படி நடந்திருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், யாருமே நம்மளை இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் நடந்துச்சோ அது எல்லாமே நடந்தது, அவ்வளோதான். அதை மாற்ற முடியாது. நமக்கு துரோகம் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க, அதை நம்மளால் தடுக்க முடியாது. உங்களை குறை சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க, அவங்க வாயை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத யோசிக்க முடியாது. அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தடுக்க முடியாது. அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறதுலேருந்து நாம் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளோட மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் பாதிப்பு என்னவோ நமக்கு தான். ஸோ அந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியே வர மாதிரி மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். நாம் ஒரு டெசிஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க சொல்கிற நேரத்தில் நாம் அமைதியாக தான் இருந்தாகணும், வேறு வழியும் கிடையாது. நிறைய பேர் இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் நாம் எவ்வளோத்துக்குள்ளே அமைதியாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம லைஃப் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டே அதான்.
ஒரு சின்ன கப்பல் வந்து கண்டிப்பாக புயலை தாங்கிக்கிடாது. பெரிய கப்பல் வந்து பார்த்திங்கன்னா புயல், மழை, வெள்ளம் எல்லாத்தையும் கண்டிப்பாக தாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி தான் நாமளும் பெரிய பெரிய கனவை நோக்கி போகும்போது தாங்கி தான் ஆகணும்.